குழந்தை கதறுதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க வந்து சுமக்கிறீங்க வாழ்க்கையில. ஒரு சைடு கணவனோட ஈகோ. ஆம்பளைங்க ஈகோ மாதிரி உலகத்திலேயே மோசமானது எதுவுமே கிடையாது. ஆம்பளைங்க ஈகோன்னு பல்பே ஃபியூஸ் ஆகும். ஆம்பளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருப்பான் வீட்டுல. கரெக்டாக்கா? சக்கரை டப்பாவை போய் எடியானா 4 டப்பா புலந்து போட்டுருவாங்க. ஒரு சக்கரை டப்பாவை தர அப்படின்னா 10 டப்பா சக்கரைன்னு ரவை எடுத்துட்டு வராங்களா இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கு அதானே. உளுத்த பருப்பு தோரம் பருப்பு வித்தியாசம் தெரியாது. இவர் அமெரிக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பார். அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா? உளுத்தம் பருப்பு தெரியல போயா அந்த செய்தி. உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வானா தோரம் பருப்பு வாங்கிட்டு, தோரம் பருப்பு வாங்கிட்டு வானா கடலை பருப்பு வாங்கிட்டு வர்றது எதுனே தெரியல. ஆனா வியாக்கியானம் பாருங்க பேசுறது. நான் இல்லைன்னா குடும்பமே நடக்காது, நீ இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்கும். கரெக்டா? நான் சில சமயம் சேர்மன் சார் யோசிப்பேன், சில நியூஸ் படிக்கிறப்ப எனக்கு பயமா இருக்கும். கணவன் தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு கொலை. மேடம் நீங்களாம் சிரிக்கிறீங்க. நீங்க நினைச்சு பார்த்து சிரிக்கிறீங்களா? அதை படிச்சா எப்படி இந்த அம்மா கல்ல போட்டு அந்த மனுஷனை கொண்டுச்சு அப்படின்னா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். தூக்கம் வராம எந்திரிச்சு தண்ணி குடிக்க போயிருக்கு. கிரைண்டர் நம்ம வீடு நம்ம வேலை சார், ஒரு ரூம் தானே சபைக்கு. கிரைண்டர் கல்லா பார்த்துட்டு இந்த ஆள் தலையை பார்த்துட்டு ரொம்ப நாள் டார்ச்சர் பண்றான், முடிச்சு விட்டுருவோம். நிறைய பேர் நினைச்சு பார்த்து சரிங்க பண்ணிட்டாங்க. ஈரோடு மகேஷ் ஐடியா பண்ணு படிக்கிறப்ப பயமா. நான் யோசிக்கிறேன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி தான் நம்ம அந்த முடிவு எடுத்துருக்கோம். நான் ஒன்று சொல்லவா? இந்த உலக தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்தியாவை பொதுவாக சொல்லுவாங்க, அதுவும் தென்னிந்தியாவை இன்னும் குறிப்பா சொல்லுவாங்க, இந்தியாவில் குடும்பங்கள் சிறந்தது, இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் மாதிரி உலகத்துல எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் இருக்கிற குடும்ப அமைப்பு மாதிரி எங்கேயுமே கிடையாது, இந்திய குடும்பங்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் முன்னுதாரணம். இதெல்லாம் சொல்றாங்களே, இந்த பெருமைக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். ஏன் தெரியுமா? காரணம் சொல்லிடுறேன், அப்புறம் தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரியுமா? இந்திய பெண்கள் மாதிரி சகிப்புத்தன்மை உடைய பெண்கள் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அதையும் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பா அவ்வளவு சகிப்புத்தன்மை. ஏன்? கட்டிக்கிட்டவ முட்டாள்னு தெரியும், பரவாயில்ல மன்னிச்சு விட்டுரும். எனக்கு தெரியாதே இல்லைங்க. அந்த பிக் பாஸ் வீடு, விஜய் டிவி பிக் பாஸ் ப்ரோக்ராம் இல்ல, இந்த பிக் பாஸ் வீடு மாதிரி நம்ம வீட்டுல ஒரு கேமரா வச்சு ஆம்பளைங்க போனதுக்கு அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் எடுத்து ஆம்பளைங்களுக்கு கேசட்டா டிவியில போட்டு காமிச்சா எல்லாம் தொங்கிடுவாங்க. அது என்ன 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னு வச்சு, 2 பக்கத்து வீட்டுல அக்கா 2 அக்கா நீங்க என்ன பேசுவீங்க? போயிருச்சா வேலைக்கு? யாரு புருஷனை கேட்குது, இந்த அக்கா போயிருச்சா? இந்த அக்கா சொல்லு போவான்னு நினைக்கிறேன். எப்ப போவானோ? உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அதிகபட்சம் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? சினிமாவுக்கு போறதா? இல்ல எங்க டூர் போறதா? இல்ல வேற எங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு போறதா? எதுவுமே கிடையாது. உங்களுடைய சந்தோஷம் எது தெரியுமா இருக்கு? மனம் விட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற 2 வார்த்தை பேசுறீங்கல்ல, அதில் மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். வேறு எதனாலும் நீங்க உயிரோட லைனா இல்லவே இல்லை. உண்மைதான். 4 வார்த்தை பக்கத்து வீட்டுல பேசுங்க. என்ன பண்ணா அவங்க வீட்டுல போய் என்ன பண்ணக்கா வெறியாதுக்கு அந்த உன் புருஷெல்லாம் பரவாயில்லடி, என் புருஷெல்லாம் இன்னும் போச நானே உயிரோட வச்சிருக்கேன் உனக்கு என்ன? உண்மை. பெண்கள் சகிப்புத்தன்மை, அவ்வளவு சகிப்புத்தன்மை சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பெண்களுடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, எவ்வளவு சவால்கள் இருக்கு. ஒரு பெண்ணா பிறந்ததுனாலயே, ஒருவேளை படிச்ச பொண்ணு, இங்க இருக்கிற எல்லாரும் மனசோட ஆழத்துல இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க நான் சொல்றது எல்லாத்தையுமே. ஒருவேளை படிச்ச பொண்ணு கொஞ்சம் சத்தமா பேசிடுச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான்?
படிச்ச திமிரு. படிச்ச புள்ள கொஞ்சம் சத்தமா பேசிச்சுன்னா படிச்ச திமிரு. நான் என்ன கேட்கிறேன், ஆம்பளைங்க படிச்சுட்டு சத்தமா பேசினா அதுக்கு பேர் அறிவு, பொம்பளைங்க படிச்சுட்டு சத்தமா பேசினா அதுக்கு பேர் திமிருனா இவனுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு? உண்மையா இல்லையா? இதை நான் சொன்னோட பின்னால ஒரு அக்கா நல்லா கைத்தட்ட வந்துச்சு. பக்கத்துல யாரும் கைத்தட்ட அப்படி பண்ணிட்டீங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், எல்லா மேடையிலும் வலியுறுத்துற விஷயம் இந்த மேடையிலையும் சொல்றேன். சில விஷயம் நான் சொல்றப்ப சில பேருக்கு அது ஹிட் ஆகும், உங்கள் மனதை தொடும், அப்ப கை தட்டணும்னு தோணும். சில பேருக்கு சிரிக்கணும்னு தோணும், சில பேருக்கு நெகிழ்ச்சியா அழணும்னு தோணும், சில பேருக்கு அமைதியா கவனிக்கணும்னு தோணும். நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்தணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்திடணும். ஓ யாருமே கை தட்டல, நம்ம கை தட்டாம இருக்கணும் அப்படின்னு அமைதியா இருக்கக்கூடாது. ஓ இந்த ஜோக்கு பக்கத்துல இருக்கிற சிரிக்கல, முன்னாடி இருக்கிற சிரிக்கல, அதெல்லாம் நாம சிரிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கூடாது. ஓ ஒரு கவிதை நான் சொல்றேன், உங்களுக்கு அழுக வருது, சில விஷயம் சொல்றேன் அழுக வருது, ஓ அழுதா யாராவது தப்பா நினைச்சுப்பாங்களோ, யோசிக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக ஒருபோதும் வாழாதீர்கள். பொம்பளை புள்ள படிச்சுட்டு பேசுனா திமிரு, ஆம்பளை புள்ள படிச்சுட்டு பேசுனா அறிவுனா எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் மிகுந்த சமுதாயம். பொம்பளை புள்ள ஏன் படிக்க வேணாம்னு சொல்றாங்க? தெளிவா இருங்கிறதுனாலயே படிக்க விடுறது. இப்ப உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை புள்ள உங்களை சத்தம் போட்டா கேக்குதா? அப்பாட்ட கேள்வி கேக்குதா? எத்தனை வீட்டுல கேக்குது? இவ்வளவு பேர் கை தூக்குறீங்கல்ல, கிரௌட்ல ஒரு 30 உள்ள உட்கார்ந்து கூட்டத்துல ஒரு 30% பேர் கை தூக்குறீங்க, கேட்கல போடுறீங்க. ஏன் அம்மா சத்தம் போடுற? கேக்குதா புள்ள? எதுக்குமா சும்மா சத்தம் போடுற? உன்னெல்லாம் படிக்க வைக்கிறதுனாலதான் நீ எதிர்த்து பேசுற. உடனே இவரு கரெக்டா? ஏன்னா இவர் கலெக்டர். இவர் யாரு? 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், யூஜில கோல்ட் மெடல், பிஜில கோல்ட் மெடல் வாங்கிட்டு கலெக்டர் ஆயிட்டார். இப்ப யார் படிச்சது 4வது, அதுவும் பெயில்.